ஸோ அனைவருக்கும் வணக்கம். ஆக்சுவலி இங்கே நாங்கள் எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு லா காலேஜில் தான் இருக்கோம். ஸோ அஃப்கோர்ஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்மளுடைய தமிழர்களுடைய பாரம்பரிய ஒரு ஃபங்க்ஷன் வந்துட்டுருக்கு, ஃபெஸ்டிவல் அப்படின்னே சொல்லலாம். அதுக்காக பயங்கரமாக 7 days கிட்டலாம் கவர்மெண்ட் வந்து நம்மளுக்கு ஹாலிடேஸ் வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ அந்த ஒரு ஹாப்பினஸோடையும் இன்னைக்கு இந்த லா காலேஜ் ஈரோடு லா காலேஜில் வந்துட்டு பொங்கலை முன்னிட்டு செலிப்ரேஷன்ஸ் வந்து சூப்பர் கிராண்டாக போயிட்டுருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும், அண்ட் சைடில் எல்லாமே கேர்ள்ஸ், பியூட்டிஃபுல் கேர்ள்ஸ் அண்ட் பியூட்டிஃபுல் பாய்ஸ் எல்லாருமே சுற்றி நிற்கிறாங்க. ஸோ இன்னும் போக போக வந்துட்டு பொங்கல் எல்லாமே வந்து பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ இது எல்லாத்துக்கும் முன்னாடி இங்கே நம்ம கூட சீஃப் கெஸ்ட்டாக வந்திருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்டர் சரவணன் சார் அவர் தான். ஸோ இவரை பார்த்தீங்கன்னா தென்னிந்திய திரையுலகில் எளிமையான நடிகர். ஸோ ரொம்ப சிம்பிளிசிட்டி அப்படின்னே சொல்லாமே அவர். அண்ட் அது மட்டும் இல்லாமல் 30 ஃபிலிம்ஸ்க்கு மேலே 30 படங்கள் திரைப்படத்துக்கும் மேலே ரொம்ப அழகாக வந்துட்டு ஆக்ட் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் 3 திரைப்படங்கள் வந்து ஏற்றியிருக்காரு அவருடைய ஓன் தயாரிப்பில். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு பெஸ்ட் ஆக்டர். ஸோ இது எல்லாத்துக்கும் மேலே ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி பயங்கர சிம்பிளாக இருப்பார். பருத்தி வீரனில் வந்துட்டு சரவணன் சார் அப்படின்னாலே பயங்கரமாக எல்லாருக்கும் தெரியும், சித்தப்பு அப்படின்னு சொல்லிட்டு தான் இருப்பாங்க. ஸோ அவர் தான் நம்மளுடைய சீஃப் கெஸ்ட்டாக வந்திருக்காரு, பார்த்துடலாம் நம்ம. ஸோ அவரை வெல்கம் பண்ணுற வகையில் பின்னாடி ட்ரம்ஸ் எல்லாமே இருக்குது. இப்போ பயங்கர செலிப்ரேஷன் ஸ்டார்ட் ஆக போகுது. கரெக்டு தானே? யா, தேங்க்யூ. பொண்ணை பார்த்து தேடுங்கடா, பாடுங்கடா மச்சான் பாடுங்கடா, பாவாட பின்னாலதான் ஓடுங்கடா. குத்த வச்ச பொண்ணு எல்லாம் அத்த பொண்ணுதான், மத்த பொண்ணு எல்லாம் இந்த மாமன் பொண்ணுதான். கை தட்டி கூப்பிடுத 2 கண்ணுதான். ஏண்டான்னு கேட்க வேண்டான்னு சொல்ல யாருமே இல்லை எங்களத்தான். எப்போதும் எங்க பாடு மங்களந்தான், எப்போதும் எங்க பாடு மங்களந்தான். நாத்தனா சிங்கிள் டீ ஆத்துனா, கோடு போட்ட கிளாஸ்ல எனக்கு ஊத்துனா, தஞ்சாவூர் கச்சேரி தப்பாட்ட ஒய்யாரி கல்யாணம் பண்ணிக்கன்னு காத கில்லுனா. பாம்பு பிடிக்க மகுடிதான், பொண்ணை பிடிக்க கபடிதான். பாம்பு பிடிக்க மகுடிதான், பொண்ணை பிடிக்க கபடிதான். ஆகாயம் மேல மாறுவான வேடிக்கை, அப்பனோட பொண்ணு வந்தா கண்ணை மூடிக்க. ஊரோரம் கண்ணு கடை ஓடோடி வா பங்காளி ஒன்னா சேர்ந்து பந்தாடலாம். சித்தப்பம் பாக்கெட்டில சில்லறைய எடுத்து நாட்டாம திண்ணையில சீட்டாடலாம். மங்கம்மா மரப்பு மல்யுத்த வீரப்பு, சிக்கன்னு சிரிச்சாலே சிந்தும்ம தப்பு. ஐயோ ஆண்டாளு இடுப்புல 5-6 மடிப்புல குத்தாட்டம் ஆடுதே கொத்து சாவிதான். பல்ல புடுங்க வாய காட்டுடா, பொண்ணை புடிக்க பல்ல காட்டுடா. பல்ல புடுங்க வாய காட்டுடா, பொண்ணை புடிக்க பல்ல காட்டுடா. பாவாட கட்டி வந்த பச்சை குதிரை சேர்ந்துக்கிட்டு அண்ணன் போட வாடி எதிரு. ஆண் கோழி எங்களோட ஆட்டத்தை பாரு, வான் கோழி போல வந்து ஜோடி சேரு. ஜான் புள்ள ஆனா கூட ஆண் புள்ள நான் தான், என் புள்ள என்ன பார்த்து ஓடி போறேன். ஜான் புள்ள ஆனா கூட ஆண் புள்ள நான் தான், என் புள்ள என்ன பார்த்து ஓடி போறேன். ஆடுங்கடா மச்சான் ஆடுங்கடா, அழகான பொண்ணை பார்த்து தேடுங்கடா, பாடுங்கடா மச்சான் பாடுங்கடா, பாவாட பின்னாலதான் ஓடுங்கடா. குத்த
வச்ச பொண்ணு எல்லாம் அத்த பொண்ணுதான், மத்த பொண்ணு எல்லாம் இந்த மாமன் பொண்ணுதான். கை தட்டி கூப்பிடுத ரெண்டு கண்ணுதான். ஏண்டான்னு கேட்க கேட்க வேண்டான்னு சொல்ல சொல்ல யாருமே இல்ல இல்ல எங்களத்தான். எப்போதும் எங்க பாடு மங்களத்தான். கல்லு மலை மேல கல்லுருட்டி அந்த கல்லுக்கும் கல்லுக்கும் வட போட்டு மதுர கோபுரம் தெரிய கட்டி நம்ம மன்னவரு வாரத பாருங்கடி. மண்ணு மணக்கிற மல்லிகைப்பூ நம்ம மனச எடுத்து சொல்லும். வந்து நின்று ரசிக்கிற ஊரு சனம் இந்த தேர இழுத்து செல்லும். மதுரை குழுங்க குழுங்க நீ நையாண்டி பாட்டு பாடி குழுதி பறக்க பறக்க நீ போடாத ஆட்டம் போடு. இந்த மண்ணு மணக்கிற மல்லிகைப்பூ நம்ம மனச எடுத்து சொல்லும். வந்து நின்று ரசிக்கிற ஊரு சனா இந்த தேர இழுத்து செல்லும். வந்தார வாழ வச்ச ஊரு புயல் வந்தாலும் அசையாது பாரு. எங்க தென்னாட்டு சிங்கம் வந்து முன்னேற்றி கொண்டு வந்த பொன்னான கதை உண்டு கேளு. அல்ல வந்தார வாழ வச்ச ஊரு புயல் வந்தாலும் அசையாது பாரு. எங்க தென்னாட்டு சிங்கம் வந்து முன்னேற்றி கொண்டு வந்த பொன்னான கதை உண்டு கேளு. அண்ணே பொன்னான கதை உண்டு கேளு. எஸ், இப்போ நம்மளுடைய ஈரோடு லா காலேஜுடைய பிரின்சிபல் டாக்டர் எஸ் கஜேந்திர ராஜ் சார் இருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் சீஃப் கெஸ்ட் நம்மளுடைய ஆக்டர் சரவணன் சார் வந்து கொண்டே இருக்கிறார், வந்துட்டார். எஸ், அண்ட் ஜாயின்ட் செக்ரட்டரி மிஸ்டர் அருண் பாலாஜி சார், இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க நம்ம கூட ஜாயின் பண்ணி ஃபங்க்ஷனை வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்காக. ஸோ இப்போ சரவணன் சார் வந்து வந்துட்டாரு, அதனால நம்ம ஃபங்க்ஷனுக்குள்ள போயிடலாம். தேங்க்யூ, ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டார்ட். வந்து நின்று ரசிக்கிற ஊரு சனோ இந்த தேர இழுத்து செல்லும். தன்னே நன்னே நானே தன நானே நன்னே நானே
எங்க அழகு வீரமகாளி அம்மா வீரமகாளி எங்க அழகு வீரமகாளி அவள் ஆனந்தமாய் கோவில் கொண்டாள் அன்னை வீரமகாளி நன்னே நானே நானே நன்னே நானே நன்னே நன்னே நானே நானே நன்னே நானே சுப்பிரமணியபுரம் காத்தவளே எங்க வீரமகாளி சுப்பிரமணியபுரம் காத்தவளே எங்க வீரமகாளி அந்த சுந்தரராஜன் தங்கையவ அம்மா வீரமகாளி அந்த சுந்தரராஜன் தங்கையவ அம்மா வீரமகாளி நன்னே நானே நானே நன்னே நானே நன்னே நன்னே நானே நானே நன்னே நானே இந்த மண்ணு மணக்கிற மல்லிகைப்பூ நம்ம மனச எடுத்து சொல்லும் வந்து நின்னு ரசிக்கிற ஊரு சனா இந்த தேர இழுத்து செல்லும் மதுர, குளுக, குளுக, நீ நையாண்டி பாட்டு பாடி குளுகி பறக்க பறக்க நீ போடாத ஆட்டம் போடு இந்த மண்ணு மணக்கிற மல்லிகைப்பூ நம்ம மனச எடுத்து சொல்லும் வந்து நின்னு ரசிக்கிற ஊரு சனா இந்த தேர இழுத்து செல்லும் நன்னாரே 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 நன்னாரே
ஸோ பரதம் பண்ணதுக்காக ரேஷ்மா அண்ட் ரிவாஸ்ரீ 2 பேரும் வராங்க. அவங்களை வெல்கம் பண்ற வகையில ஒரு பெரிய கிளாஸ்
எல்லாருக்குமே தெரியும் பொங்கல் செலிப்ரேஷனுக்காக தான் நம்மளுடைய ஈரோடு லா காலேஜில் சூப்பர்பாக செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம், போயிட்டுருக்கு. ஸோ இங்கே நம்ம வந்திருக்கோம். பட் இன்னுமே இந்த பொங்கல் செலிப்ரேஷனை பற்றியும் அண்ட் நம்ம கூட இன்னைக்கு வருகை புரிந்திருக்கும் நம்மளுடைய சிறப்பு விருந்தினர் ஆக்டர் சரவணன் சார் அவர்களை பற்றியும் நமது பிரின்சிபல் டாக்டர் எஸ் கஜேந்திரன் ராஜ் சார் அவர்கள் வந்து ஒரு வரவேற்புரை வழங்க போறாரு. ஒரு பலத்த கைத்தட்டல்களுடன் லெட்ஸ் வெல்கம் டாக்டர் எஸ் கஜேந்திரன் சார். எங்கள் தலைவர் சேர்மன் சிந்து ரவிச்சந்திரன் ஐயா அவர்களே, எங்கள் கல்லூரியின் செயலாளர் மீனாட்சி ரவிச்சந்திரன் அம்மையார் அவர்களே, எங்களுடைய இணைச் செயலாளர் ஐயா அருண் பாலாஜி அவர்களே, எங்களுடைய துணைத் தலைவர் காயத்ரி ரவிச்சந்திரன் அம்மையார் அவர்களே, எங்களுடைய இணைச் செயலாளர் கிஷோர் ஐயார் அவர்களே, எங்கள் அனைத்து இணைச் செயலாளர் ஷாரூபா அம்மையார் அவர்களே, இங்கு வருகை தந்திருக்கும் நம்முடைய மரியாதைக்கும் மதிப்பிற்கும் உரிய நமது சிறப்பு விருந்தினர் நடிகர் சரவணன் ஐயா அவர்களே, பெற்றோர்களே, என் மாணவ மாணவி கண்மணிகளே, அனைவருக்கும் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு உங்களுக்கு இனிமையான பொங்கல் வாழ்த்துக்கள். என் அருமை செல்வங்களே, இன்றைய நாள் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு திருநாள் என்று சொன்னால் மிகையாகாது. ஏனென்றால் நம்முடைய ஈரோடு சட்டக்கல்லூரி தொடங்கி 3 ஆண்டுகளாக கம்பீரமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த ஈரோடு மாவட்டத்திலே ஒரே ஒரு சட்டக்கல்லூரி முதலில் தொடங்கிய முதன்மையான கல்லூரியாக நம்முடைய கண்மணி செல்வங்களினுடைய தோயாத படியால் சிறப்புற இயங்கி வருகின்றது. அது மட்டுமன்று இந்த நம்முடைய கல்லூரியின் தலைவர் சேர்மன் சிந்து ரவிச்சந்திரன் ஐயா அவர்களுடைய அரும்பாடு அயராத உழைப்பிலே உதித்ததுதான் இந்த சட்டக்கல்லூரி. நடிகர் ஐயா அவர்களுக்கு தெரிய வாய்ப்பில்லை, தமிழ்நாட்டிலே தனியார் சட்டக்கல்லூரி நடத்த அனுமதி சுதந்திரம் அடைந்ததற்கு பிறகு இதுவரைக்கும் கிடையாது. எத்தனையோ மிகப்பெரிய மனிதர்கள், அரசியல் பலம் மிக்கவர்கள், செல்வந்தர்கள், செல்வம் மிகுந்தவர்கள் அனைவரும் சட்டக்கல்லூரி, தனியார் சட்டக்கல்லூரி தொடங்க வேண்டும் என்று பல ஆண்டுகள் முனைந்தனர். அந்த வரிசையில் நானும் இருக்கின்றேன். அப்பேற்பட்ட முயற்சியில் இந்த தனியார் கல்லூரி இந்த சட்டக்கல்லூரியில் நம் முன்னாள் முதல்வர் கலைஞராக இருக்கட்டும், நம் முன்னாள் முதல்வர் அம்மையாராக இருக்கட்டும், இதற்கு சட்டக்கல்லூரிக்கு அனுமதி தரவில்லை. ஆனால் நமது தலைவர் சேர்மன் சிந்து ரவிச்சந்திரன் ஐயா அவர்களுடைய ஒரு சீரிய முயற்சியிலே, ஒரு புத்திசாலித்தனமான ஒரு அப்ரோச் என்று சொல்லுவோமே, அதன் வகையிலே தமிழ்நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய பொற்காலமாக ஒரு தனியார் சட்டக்கல்லூரி ஈரோடில் உதயமானது. அது மட்டுமன்றி தான் மட்டும் தொடங்காமல் தன்னுடன் சேர்த்து 6 கல்லூரிகள், ஈரோடு சட்டக்கல்லூரியுடன் சேர்த்து 7 தனியார் சட்டக்கல்லூரி இன்று வந்தது என்றால் அது எங்கள் தலைவர் சிந்து ரவிச்சந்திரன் ஐயா அவர்களை தான் சாரும் என்றேன். கைத்தட்டலாம். தனியார் சட்டக்கல்லூரி மிக கடினம். ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ் திறந்துடலாம், ஏன் ஒரு மெடிக்கல் காலேஜ் கூட திறந்துடலாம். லா காலேஜ் திறக்கிறதுன்றது
அவர் ஒரு பெரிய சாதாரண விஷயங்கள் கிடையாது. அன்புமணி ராமதாஸுடைய தாப்பனார் ராமதாஸ் ஐயா அவர்கள் கடினமான முயற்சி செய்து சரஸ்வதி கல்லூரியை தொடங்கினார். 1984 சென்ட்ரல் லா காலேஜ் சேலம் சென்ட்ரல் லா காலேஜ் தொடங்கப்பட்டது. இந்த 2 கல்லூரியை தவிர தனியார் சட்டக் கல்லூரி என்பது தமிழ்நாட்டில் கிடையாது. நமது தலைவருடைய சீரிய முயற்சியால் இன்று இந்த தனியார் சட்டக் கல்லூரி 7 கல்லூரி மட்டுமில்லாமல் மீண்டும் புதிய 3 கல்லூரிகள் உருவாகிவிட்டன. 12 தனியார் சட்டக் கல்லூரியோட தமிழ்நாடு இந்த சட்டக்கல்லூரி துறையிலே மிக மிக உயர்ந்த நிலையில் கம்பீரமாக நடைபெற்று வருகின்றது. அந்த வகையிலே இன்று நம்முடைய சிறப்பு விருந்தினை என்னவென்று சொல்வது, சரவணன் ஐயா வருகிறார் என்று தெரிந்ததும் மாணவ மாணவிகளுடைய உற்சாகத்தை நான் என்றே சொல்வது. ஐயா வருகிறார் என்று சொன்னதும் எங்களுக்கும் மிக மகிழ்ச்சி. தூரத்து ஸ்கிரீன்ல நாங்களாம் பார்த்துருக்கோம். 40 படத்துக்கு மேல நடிச்சிருக்காரு. எளிமையானவர் தான். சேலத்து தங்கம் திரைத்துறை இருக்கும் வரை சித்தப்பூவை மறக்கவே முடியாது. என்ன கேரக்டர். படம் ஃபுல்லா சீரியஸ், ஆனா பார்க்கும்போது காமெடி. கார்த்திக் எடுத்து சாப்பிட்டுட்டாரு. நடிகர் கார்த்திக் எடுத்து சாப்பிட்டுட்டாரு. மிக அருமையானது. அந்த டீ கடை பெஞ்சு, அந்த ஒரு வசனங்கள் போதும், அள்ளிட்டு போறார், மனசை அள்ளிட்டு போயிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் நந்தா, நம் தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எல்லாருடையும் பாராட்டப்பட்டவர். பிலிம்பேர் அவார்டு வாங்கினவர். நல்லா புரிஞ்சுங்க, பிலிம்பேர் அவார்டு வாங்கினார். சிறந்த நடிகருக்கு நாமினேஷன் ஆகியிருக்கார் விஜய் டிவில. இது போன்று பல புகழுக்கு சொந்தக்காரர். எல்லாத்தோட மிக முக்கியம், நம் தலைவர் சேர்மனுக்கு மிக நெருங்கிய நண்பர். அதுதான் அந்த நடிகர் என்ற பந்தாவே கிடையாது. ஒரு டிவி சீரியல்ல ஏதோ ஒரே ஒரு ரோல், அது விளம்பர ரோலாக இருக்கலாம். லக்ஸ் சோப்பு, ரெக்ஸோனா சோப்பு, அந்த விளம்பரத்தில் இருக்கிற ஒரு நடிகரை வர வைக்கனாவே எவ்வளோ பெரிய விஷயம். என்ன கலாட்டா, என்ன ஆறாவரம். 40 படங்களை அமைதியாக நடித்துவிட்டு, படங்களில் எல்லாத்துக்கும் ஒரு முத்தாய்ப்பை கொடுத்துவிட்டு மிக அமைதியாக அமர்ந்து கொண்டிருக்கும் அவரை, உங்களுடைய கரகோஷத்துடன் மீண்டும் அவர் என்னவோ, ஆனால் அவரை பார்த்தா ஒரு கெமிஸ்ட்ரி வருது. வயது 58 சொல்லுவாங்க, அது சும்மா போய் என்னை பொறுத்தவரை ஒரு 30 to 35 வயசு தான் சொல்லணும். அந்த இளமையை அப்படியே வச்சுட்டு இருக்காரு சார். அந்த சில்க் சுக்கெல்லாம் போட்டு டூயட்லாம் பாருங்க, நான் பார்த்துருக்கேன் சார். எல்லா படமும் அவர் படங்களை எல்லாம் பார்த்துருக்கோம். வைதேகி பிறந்தாச்சு, உருவாச்சு 1991. மிக அருமையான ஒரு நடிகர் என்று சொன்னால் அது மிகையாகாது. சத்தமின்றி சும்மா அந்த அழட்டிக்கிறது அந்த இதெல்லாம் கிடையாது. ஒரு கேரக்டரை கொடுத்தா அசால்ட்டா சாப்பிட்டு போயிட்டே இருப்பார். எனக்கு பணம் இருந்தால், தயாரிப்பாளர்கள் முதல் ஹீரோ அவரை வச்சு நான் படம் கண்டிப்பா. ஏனென்றால் எங்கள் தலைவருடைய மகன் திரைத்துறையிலே மிக ஆர்வமானவர் கிஷோர், டாக்டர் கிஷோர். அந்த துறையிலே பார்த்தா இன்னைக்கு அவர் வந்திருந்தா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பார். இந்த நடிகரை வரவேற்கும் என்று நம்முடைய துணைத் தலைவி அம்மையார் அவர்கள் எத்தனை கஷ்டம், எத்தனை இதுங்க அவருடைய தந்தையார்கிட்ட சொல்லி, நீங்கள்லாம் மகிழ்ச்சியா இருக்கணும். இந்த பொங்கல் வந்து மிக சிறந்த பொங்கலாக ஒரு 3 வருடத்துக்கு முன்னாடி நாங்கள் நடிச்சு பார்த்துக்கோம். நான் நம்முடைய ஜாயிண்ட் செக்ரட்டரி பாலாசாரம் எல்லாம் 60 ஸ்டூடெண்ட் எளிமையான முறையில் பொங்கல் அங்க நாங்கள் நடத்தி முடிச்சோம். 3 ஆண்டுகள் கழித்து இன்னைக்கு விஸ்வரூபம் எடுத்து போச்சு. பிரமாணமா இருக்கு. எல்லாத்துக்கும் காரணம் மேலாண்மை, மேனேஜ்மெண்ட். என்ன வேணும் உங்களுக்கு, எவ்வளவு செலவுகள் நான் சொல்லி காமிக்க விரும்பல. ஒரு சாதாரண ஒரு பொங்கலை காமிச்சுட்டு சும்மா ஒரு மதிய உணவு கொடுத்து அமைச்சிருக்கலாம். பட் இத்தனை செலவுகள் செய்து இந்த பொங்கலை மிக சிறப்பான முறையில் இருக்க வேண்டும். குழந்தைகள், நம்முடைய கண்மணிகள் எல்லாரும் நல்லா என்ஜாய் பண்ணணும்.
எல்லாருக்கும் பிடிச்சது சினிமா. சினிமா பிடிக்காத யாருக்குமே கிடையாது. சினிமா பிடிக்கலாம் அவன் மனுஷனுக்கே கிடையாது, மனித குலத்தை சார்ந்தவனே கிடையாது. எல்லாருக்கும் சினிமா. எனக்கு ரொம்ப பிடிச்சது சினிமா. சினிமா 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 திரைப்படம் 3 மணி நேரத்திலே உன்னுடைய கவலை வேதனை எல்லாத்தையும் எல்லாம் மறக்கக்கூடிய சினிமா. கருத்துக்கள் பலவாறாக இருக்கலாம். ஒரு சினிமாவில் போனால் லாஸ் ஆயிடுறாங்க, அப்படி போயிடுறாங்க, இப்படி போயிடுறாங்க. அந்த கருத்துக்களை எல்லாம் தள்ளி வைங்க. ஒரு 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் நல்ல திரைப்படங்களை நீங்க பாருங்க. எத்தனை படங்கள், அருமையான படங்கள், எத்தனை இது போன்ற திறமையான நடிகர்கள் நடித்த படங்கள் இருக்கிறது. கண்டி கழியுங்கள். நல்ல படத்தை பார்க்கலாம், தப்பு கிடையாது. ஏன்னா பிரின்சிபலே சினிமாவை பார்க்க சொல்றாரு, தப்பே கிடையாது. பொழுதுபோக்கு. உலகத்திலேயே மிக சிறந்த தமிழ் திரைப்படம் தான் எல்லாமே தமிழ் திரைப்படம். தமிழ் திரைப்படம் தான். தமிழ் அப்பேற்பட்ட தமிழை நினைவு கூறும் வகையில் கொண்டாடும் ஒரே நிகழ்ச்சி இந்த பொங்கல் நிகழ்ச்சி. பொங்கல் நிறைய பேர் சொல்லலாம். பொங்கல் என்பது ஒரு உழவருக்கு நாம் மரியாதை கொடுப்பது, விவசாயத்துக்கு. பொங்கல் என்பது சூரியனை வழிபடுவது. பொங்கல் என்பது தமிழர் திருநாள். பர்டிகுலரா இளைஞர்களுக்கு இந்த பொங்கல் என்று சொன்னால் கொங்கு மண்டலத்திலே சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஆறாவாரம். அப்பேற்பட்ட இந்த அருமையான நிகழ்ச்சி நடிகர் சரவணன் ஐயா அவர்கள் வந்து எங்களை மிக பெருமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார். ஐயா அவர்கள் வருங்காலத்தில் இன்னும் அதிகமான படங்களில் நடித்து மக்கள் எல்லாரும் போற்றத்தக்க வகையிலே மிக சிறந்த முறையிலே அவருடைய படங்கள் அமைய வேண்டும் என்றும், தயாரிப்பாளர்கள் அவர்கள் வீட்டுக்கு கஜினி முகமது மாதிரி படையெடுக்க வேண்டும் என்றும் எல்லாம் வல்ல இறைவனை நான் வேண்டிக் கொள்கிறேன். நல்ல நடிப்பு, நல்ல திறமை, நல்ல வாய்ப்பு, எனினும் அதிர்ஷ்டம் என்று ஒரு மனிதனுக்கு இருக்கிறது. எத்தனை திறமை இருக்கட்டும், எத்தனை விஷயங்கள் இருக்கட்டும், எவ்வளவு பெரிய நடிகருங்க சார். முப்பரிமாணத்தை அவரை பத்தி நான் பர்சனலா எனக்கு தெரியுங்க. அவர் ஆர்ட்ஸ் காலேஜ் சேலம் படிச்சாரு. கவிதை எழுதுவார், அருமையா கவிதை எழுதுவார். ஒரு 10 நிமிடம் கொடுத்தீங்கன்னா என்ன டாபிக் இருந்தாலும் கவிதை எழுதுவார். பேச சொன்னீங்கன்னா மேடையை பிச்சு போட்டுருவார். அரை மணி நேரத்தை மேடையை பிச்சுவார். ஸ்டூடெண்ட்ஸ் வீக்கில் போய் பிஎஸ்சி காலேஜில் புரட்சி பண்ணிட்டு வந்திருக்காரு. நாங்கள் படிக்கிற காலத்தில் 1996. ஐயாவை பற்றி வேற ஒரு குறிப்பு சொல்லுகிறார். அவர் நடிகர் மட்டுமல்ல, நல்ல படித்தவர் மட்டுமல்ல, நல்ல கவி படித்தவர் மட்டுமல்ல, மிக சிறந்த மாநிலம் படைத்தவர், மிக வல்லவர். சொன்னதுமே எல்லாத்துக்கும் அக்செப்ட் பண்ணிட்டு வந்துட்டார். ஸோ அப்பேற்பட்ட அந்த நடிகர் சரவணன் ஐயா அவர்களை மீண்டும் உங்கள் சார்பாக நான் அவரை வாருங்கள் வாருங்கள் வந்து எங்கள் குழந்தைகளுக்கு முயற்சியை தாருங்கள். உங்களை கண்டதிலிருந்து எங்கள் குழந்தைகளுக்கு மிகுந்த சந்தோஷம். ஐயா அவர்களுக்கு எல்லாம் இறைவன் நீண்ட செல்வமும் நீண்ட ஆயுளும் மிகப்பெரிய திரைப்பட வாய்ப்பும் கொடுக்க வேண்டும் என்று கூறி நான் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். பாட்டு சொல்லடியோ.
மிகப்பெரிய சினிமா ரசிகன் போல இப்போ தான் தெரியுது. அவருக்கும் எல்லாருக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வர்றப்ப பார்த்தா வர்றப்பலேருந்து இப்போ வரைக்கும் எல்லாரும் சித்தப்புன்னு தான் கூப்பிட்றாங்க. 17 வருஷம் ஆச்சு அந்த படம் வந்து பருத்திக்கிறேன் படம் வர்றப்ப நீங்களாம் ரொம்ப சின்ன குழந்தைங்களாம் இருந்துருப்பீங்க, எல்லாருமே சின்ன பசங்களாக இருப்பீங்க. பருத்திக்கிறேன் வந்து 17 வருஷம் ஆகும். நான் அந்த படம் முடித்து ப்ரீவியூ ஷோ போடுவாங்க. அப்படி ப்ரீவியூ ஷோ போடுறப்ப ரஜினி சார் வந்து படம் பார்த்தாங்க. ரஜினி சார் படம் பார்க்குறாருன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து படம் பார்த்துட்டு வெளியே வந்தால் ஏதாவது சொல்லுவார்னு சொல்லிட்டு வெளியே ப்ரீவியூ தியேட்டர் வாசலில் நான் நின்றுருக்கேன். நான், நடிகர் சூர்யா, என் பக்கத்தில் கார்த்தி, அப்படி 3 பேர் நின்றுருக்கோம். அப்படி ரஜினி சார் வந்தார், சூர்யா விட்டார், என்னை விட்டார், கார்த்தி இங்கே ஓடி போனோன்னா கார்த்தி கட்டி பிடிச்சி இங்கே ஒரு ரூம் இருந்தது, உள்ளே போயிட்டாங்க. சூர்யா உள்ளே போயிட்டாங்க. நானும் என்னோட ஒய்ஃபும் நின்றுட்டு இருந்தோம். நைட்டு வந்து ஒரு 10:15 மணி இருக்கும். அவர் உள்ளே போனவர் ஒரு 15-20 நிமிஷமாக வெளியே வரல. சரி, என் ஒய்ஃப் சொன்னாங்க, இனிமேல் வந்து 10 மணி 10:15 போது வீட்டுக்கு போயிடலாங்க, வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டோன்னா நான் வீட்டுக்கு போயிட்டாங்க. கிளம்பி போயிட்டேன். ரஜினி சார் வருவார், ஏதாவது சொல்லுவார் இடி அப்படின்னு சொல்லி பார்த்தேன். என் ஒய்ஃபை கேட்கல, வாங்க போகலான்னு சொல்லிட்டு கூட்டமாக இருக்குன்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டாங்க. வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க. நானும் வீட்டுக்கு வந்துட்டேன். கரெக்டாக ஒரு வீட்டுக்கு வந்து 11:10 11:05 இருக்கும். என்னோட செல்ஃபோன் வந்து பிஸியாக இருக்குது, லேண்ட்லைன் இருக்கான்னு சொல்லி ரஜினி வீட்டிலேருந்து ஃபோன் இருந்தது. என் லேண்ட்லைன் நம்பர் கொடுத்தாங்க. இப்போ ரஜினி சார் பேசுவார், ஃபோனை ஃப்ரீயாக வைங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அந்த படம் வந்ததுனால நிறைய ஃபோன் கால் வந்துகிட்டே இருந்தது. கொஞ்ச நேரம் கழிச்சு என்னோடய லேண்ட்லைன் அடிச்சுது. நான் உண்மையிலே சொல்கிறேன், நான் பக்கத்து மாவட்டம் சேலம் மாவட்டத்தில் தான் படித்து நான் வந்து சேலம் ஆர்ட்ஸ் காலேஜில் தமிழ் லிட்ரேச்சர் படித்தேன், பிஏ படித்தேன். அதுக்கப்புறம் ஃபிலிம் இன்ஸ்டியூட் சென்னை அடையாறில் போய் ஃபிலிம் இன்ஸ்டியூட் படித்தேன். நான் சேலத்தில் நான் வந்து உங்களை மாதிரி காலேஜ் பையனாக இருக்கிறப்போ நான் பார்த்த ஒரே படம், அதிகமாக பார்த்த படம் ரஜினி படம் தான். ரஜினி ரசிகன். நான் வந்து அப்போதுலேருந்து ரசிகன் மன்றம்லாம் வச்சுருந்தேன், அவரோட ரசிகன் மன்றம்லாம் வச்சுருந்தேன். நான் சென்னையில் நடிகனானதுக்கப்புறம் நான் போய் அவர்கிட்ட சொல்லியிருக்கேன். அவரோட பல சந்தர்ப்பங்களில் ரஜினி சாரை மீட் பண்ணியிருக்கேன். ரஜினி சார் வந்து என்னோட 96 பர்த்டேக்கு வந்து அடையார் கேட்டுன்னு சொல்லுவாங்க. அங்கே வந்து அந்த பெரிய ஹோட்டலில் எனக்கு வந்து ஒரு பர்த்டே கேக் வாங்கி, எனக்கு ஒரு பர்த்டே வந்து என் பக்கத்தில் இருந்து அவர் கேக் கொண்டு வெட்டி என்னோடய பர்த்டே நான் கொண்டாடினேன். நான் அவரோட ரசிகன், அவருக்கு நல்லா தெரியும். அவர் வந்து என் படத்தை பார்த்துட்டு ஒரு 11:15 ஒரு ஃபோன் பண்ணார், 11:10 ஒரு ஃபோன் பண்ணார். 15 நிமிஷம் என்கிட்ட பேசினார். நீங்களாம் இப்போல்லாம் எல்லோரும் இன்னும் சித்தப்பான்னு கூப்பிட்றீங்களே, அவர் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே சொன்ன வார்த்தை அதுதான், சரவணன் நீங்கள் நல்லா மாட்டிட்டீங்க. நான் வந்து 16 வயது நிலைன்னு ஒரு படம் நடித்து அதில் பரட்டன்னு ஒரு பேர் வாங்கினேன். பரட்டன்னு கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. எங்கே போனாலும் எந்த ஃபங்க்ஷன் போனாலும் பரட்டன்னு கூப்பிடுவாங்க. ஏன்னா அது பரட்டன்னு கூப்பிட்டுட்டே இருக்காங்களே, இந்த பேரை மாற்றணுமே அப்படின்னு நானும் நிறைய முயற்சி பண்ணேன். அப்புறம் நிறைய கேரக்டர்ஸ் வந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள், அதுவே ஒரு 6-7 இயர்ஸ் கழிச்சு தான் அந்த பரட்டன்ற பேரை என்னால் மாற்ற முடிஞ்சது. அதுக்கப்புறம் பல படங்கள் நடிச்சுன்னா நான் மாறிட்டேன். ஆனால் நீங்கள் எத்தனை படம் வந்தாலும் ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு சித்தப்பா இருப்பான். நீங்கள் நல்லா மாட்டீங்கன்னு நிறைய பேர் உங்களை வந்து எல்லாம் சித்தப்பான்னு தான் கூடுவாங்க. ஃபஸ்ட்டு டே படம் பார்த்தோன்னே சொன்னார், அது வந்து நீங்கள் இப்போ சித்தப்பான்னு கத்துறதை பார்த்தா எனக்கு அதுதான் எனக்கு ஒரு ஆசை. அதுதான் எனக்கு வந்து என்ன சொல்கிறது, ரஜினியுடைய தீர்க்க தரிசனம். அதுக்கப்புறம் உங்களெல்லாம் சந்திக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த என்னுடைய அருமை நண்பர், மரியாதைக்குரிய உங்களுடைய சேர்மன் சிந்து ரவிச்சந்திரன் அவர்களுக்கு மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்களிடம் விடைபெறுகிற எல்லாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நல்லா ஹாப்பியாக பொங்கலை கொண்டாடுங்க, நல்லா கொண்டாடிட்டு இருக்கீங்க, என்ஜாய் பண்ணுங்க. சுத்திரிய செவ்வாழ நீங்களாவது புத்தி சொல்லக்கூடாதா? கண்ட நாயெல்லாம் புத்தி சொல்லுங்க, ஒழுங்காக கேட்கணும்ல. இந்த கல்லூரி ஆரம்பிச்சு 3 வருஷம் தான் ஆகுது. ஃபஸ்ட்டு பேஜ் வெளியே போகிறாங்க. அடுத்த வருஷமா அதுக்கு 2 வருஷமா போவீங்க. நீங்கள் பெரிய வக்கீல் ஆகணும், மிகப்பெரிய வளர்ச்சி அடையணும். இந்த காலேஜுக்கு 3 வருஷம் இல்லை, 30 வருஷம் நடக்கணும், இன்னும் 300 வருஷம் நடக்கணும். இது மிகப்பெரிய இன்ஸ்டியூஷன் ஆகணும். என்னுடைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி
விரும்பி கேட்டுக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி நன்றி நன்றி. எப்படி இருந்தது? இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் இல்லையா? சாருடைய வாய்ஸ் கேட்கணும், சார் பேச வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாருக்காக விசில் பண்ண தெரிஞ்சா விசில் பண்ணலாம், ஓ போட தெரிஞ்சா ஓ போடலாம். ஆரம்பிக்கலாங்களா? மதுரைக்கு போகாதடி, அங்க மல்லிப்பூ கண்ண வைக்கும். தஞ்சாவூர் போகாதடி, தல ஆட்டாம பொம்மணிக்கும். தூத்துக்குடி போனா சில கப்பல் கரை தட்டும். கொடைக்கானல் போனா அங்க மேகம்னு சுத்தும். அசருது அசருது ஓ பத்தமா, அது என்ன ஓ பத்தமா. பங்கு put the song. ಇದಲ್ಲ ಟ್ರೆಂಡಿಂಗ್ ಬೇಜಂ ಬೋಡಿ. பனாரஸ் பட்டு கட்டி மல்லிப்பூ கொண்ட வச்சு சிங்கப்பூசி மாட்டிய மனச கெடுத்தா. கருமேல ஒரு மூடா பிடிப்போமா, காக்கா கடி கடிச்சு சிறுமாங்கா திம்போமா. கருவாடு ஊற வச்ச சோறு ஊட்டி விட நீ விடும் எனக்கு. முத்தமிட்டு நெத்தியில மார்புக்கு நெத்தியில செத்து விட தோணுதடி எனக்கு. ஒரு 2-3 லைன் கொஞ்சம் வேற மாதிரி ட்ரை பண்ணலாம். ಸಖತ್ತಾಗವಳೆ, ಸುಮ್ಮನೆ ನಗ್ತಾಳೆ, ಕದ್ದು ನೋಡ್ತಾಳೆ, ಗೆದ್ದೆ ಬೀಳ್ತಾಳೆ. ಸಖತ್ತಾಗವಳೆ, ಸುಮ್ಮನೆ ನಗ್ತಾಳೆ, ಕದ್ದು ನೋಡ್ತಾಳೆ, ಗೆದ್ದೆ ಬೀಳ್ತಾಳೆ. ಸಖತ್ತಾಗವಳೆ,
போங்க, கரகத்தை தூக்குங்க, தூக்காம போங்க. ஆனா எங்களுக்கு ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி போட்டே ஆகணும், போட்டே ஆகணும். சிங்காரி நாத்தனா சிங்கிள் டீ ஆத்துனா கோடு போட்ட கிளாஸ்ல எனக்கு ஊத்துனா தஞ்சாவூர் கச்சேரி தப்பாட்ட ஒய்யாரி கல்யாணம் பண்ணிக்கன்னு காத கில்லுனா பாம்பு பிடிக்க மகுடி மகுடிதான் பொண்ணை பிடிக்க கபடி கபடிதான் பாம்பு பிடிக்க மகுடி மகுடிதான் பொண்ணை பிடிக்க கபடி கபடிதான் ஆகாயம் மேல மாறுவான வேடிக்க அப்பனோட பொண்ணு வந்த கண்ணை மூடிக்க ஊரோரம் கண்ணு கடை ஓடோடி வா வா பங்காளி உன்னா சேர்ந்து பந்தாடலாம். போதும்பா, ஆஃப் பண்ணிடலாமா? இப்போ எப்படி ஆஃப் பண்றேன் பாரு. அடுங்கடா என்ன சுத்தி நான் ஐயனாரு வெட்டு கத்தி பாட போறேன் என்ன பத்தி கேளுங்கடா வாய பொத்தி. ஆடுங்கடா என்ன சுத்தி நான் ஐயனாரு வெட்டு கத்தி பாட போறேன் என்ன பத்தி கேளுங்கடா வாய பொத்தி. கடா வெட்டி பொங்க வச்சா காளியதா பொங்கலடா துள்ளிக்கிட்டு பொங்க வச்சா ஜல்லிக்கட்டு பொங்கலடா அடியும் உதையும் கலந்து வச்சு விடிய விடிய விருந்து வச்சா போக்கிரு பொங்கல் போக்கிரு பொங்கல். இடுப்பு எலும்ப ஒடிச்சு வச்சு அடுப்பில்லாம எரிய வச்சா போக்கிரு பொங்கல் போக்கிரு பொங்கல். உங்களுக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். மஞ்சள் மாநகரத்தில் கொஞ்சம் என் தமிழரின் திருநாளை கொண்டாடுவதற்காக காலையிலே 6 மணிக்கு எழுந்து 6 மணியிலிருந்து இந்த உடையை அணிவதா இந்த உடையை அணிவதா, எந்த கலர் சாரியை அணியலாம், எந்த கலர் வேட்டியை அணியலாம் என்று கண்ணாடியே கவரும் அளவிற்கு இங்கு ஜொலித்துக் கொண்டிருக்கும் என் உள்ளங்களில் நிறைந்து கொண்டிருக்கும் ஈரோடு சட்டக்கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு முதற்கண் வணக்கம். எங்களுக்கு ஐயா கூறியது போல நாங்கள் இறுதி ஆண்டு மாணவர்கள். நாங்கள் தான் கல்லூரியின் முதல் பேட்ச், முதலாம் ஆண்டு மாணவர்கள். இன்றைக்கு இந்த திருநாள் என்பது எங்களுக்கும் முதல் பொங்கல், இறுதி பொங்கல். அப்படிப்பட்ட இந்த இக்கட்டான இடைப்பட்ட ஒரு மகிழ்ச்சி பொங்கும் இந்த திருநாளிற்கு பொங்கலிற்கு என்னத்தான் சர்க்கரையை போட்டாலும், என்னத்தான் நெய்யை ஊற்றினாலும், என்னத்தான் டால்டாவை ஊற்றினாலும் கரும்பை கடிக்காமல் அந்த பொங்கல் நிறைவேறாது ஐயா. அப்படி அந்த கரும்பு நிறத்திலேயே ஆடை அணி வந்திருக்கும் எங்கள் சிறப்பு விருந்தினருக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு. நாம் எந்த உணவை வேண்டாலும் உண்டு விடலாம், நாம் எந்த மகிழ்ச்சி வேணாலும் கொண்டு விடலாம். ஆனால் தாயின் உணவு என்பது
தனிச்சிறப்புத்தான். அப்படி எங்களுக்கு அறிவையும் எங்களுக்கு அனுபவத்தையும் என்றென்றும் விதைத்துக் கொண்டிருக்கும் எங்கள் தாயுமானவரான கல்லூரி முதல்வரையா அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வணக்கம். தாய் என்பவர் மடியில் சுமக்கும் குழந்தைகளை நன்றாக அனுபவத்திலும் அறிவத்திலும் எடுத்து வளர்த்துவிடுவார். ஆனால் தாயிற்கு மேலாக எங்களை எல்லாம் நிர்வகித்து இங்கு நடத்தி இந்த திருநாளை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் எங்கள் கல்லூரி நிர்வாகத்திற்கும் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு. நம்ம காலையில வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா பேண்டு சத்தம் காதை கிழிச்சிச்சா, உற்சாகம் பத்தல. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிறப்பு விருந்தினர் ஐயாவை பற்றி நம்ம சொல்லியே ஆகணும். 1991ஆம் ஆண்டு வைதேகி வந்தாச்சு அப்படின்ற அவரோட முதல் படம் என்னங்கய்யா, கரெக்டுங்களா? அதில் என்ன ஒரு சீன் வருதுன்னா, எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா இதே பொங்கல் திருநாள் ஒரு சீன் இருக்கு. அந்த பொங்கல் திருநாளில் ஒரு காலை அழுத்துட்டு ஓடுது. ஐயா வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து நம்ம ஹீரோயின் மேம் வந்து அங்கேருந்து ஓடி வராங்க அந்த காளையை பிடிக்கிறதுக்காக. ஐயா வந்து பார்த்தீங்கன்னா காளைக்கு துரத்திக்கிட்டு இன்னொரு காளையாக பின்னாடி ஓடுறாங்க. அங்கே போயிட்டு 2 பேரும் இணையக்கூடிய அந்த இடம் ஒரு அழகான காவியம். அன்றைய தொட்டு இன்று அளவிற்கும் ஒரு நடிகர் என்பவர் இப்படித்தான் இருக்க வேண்டும், இளமையாகத்தான் இருக்க வேண்டும், எளிமையாகத்தான் இருக்க வேண்டும், 4 பேருக்கு பெருமையாகத்தான் இருக்க வேண்டும் என்று இன்றளவும் சிறந்ததால்தான் இன்றைக்கு நமக்கு அவர் சிறப்பு விருந்தினராக வந்திருக்கிறார். தமிழர் திருநாளையம் உலகெங்கிலும் உலகிலேயே மூத்த மொழி எது என்று கேட்டால் தமிழருக்கு தான். அதைத்தான் கூறுவார்கள் இப்படி: உலகளாவிய மொழிகளில் முதல் மாந்தன் தோன்றியும் லெமூரியா கண்டத்தில் தான். அப்படிப்பட்ட எம் தமிழ் மொழியை கொண்டாடும் எம் தமிழர்கள் கொண்டாடும் திருநாள் தான் பொங்கல் திருநாள். விவசாயிகள் இன்றைய தினம் நாம் எல்லோரும் நினைவு கூற வேண்டிய ஒரு நபர் என்று சொன்னால் விவசாயிகள். 6 போதும் நெற்களை விளைத்து அறுவடை செய்து அந்த நெற்களை பொங்கல் பானையில் போட்டு அந்த நெற்கதிற்கும் வயலுக்கும் கொடுக்கக்கூடிய மதிப்பெண்கள் தான் இந்த பொங்கல் திருநாள். இப்படிப்பட்ட திருநாளை கொண்டாடுவதற்கு உங்களுக்கு பொங்கலுக்கான அரிசிகளை கொடுத்த அந்த விவசாயிகளுக்கு என்றும் நாம் துணை வழங்குவோம். இன்றைய திருநாளை இப்படி ஒரு அழகான மேடையை அமைத்து நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். நாம் எல்லோரும் தமிழருடைய ஆடைகளை அணிந்தால் மட்டும் போதாது. அவர்களுடைய தியாகங்கள் என்ன, மொழி பற்று என்றால் என்ன, அதைத்தான் இப்படி சொன்னார்கள். அலைமாகடல் நிலம்பாடலில் அணிமாளிகை ரதமே என்று. அந்த உணர்ச்சியும் பூரிப்பும் தமிழராகிய நமக்கு இருக்க வேண்டாமா? ரத்தங்களில் பொங்கல் பானையில் எப்படி நெருப்பு எரிந்து கொண்டிருக்கிறதோ அந்த நெருப்பு உங்களை உள்ளங்களில் எரிய வேண்டாமா? தமிழரின் திருநாளை இப்படியே கொண்டாடுங்கள் என்று கூறி மகிழ்ச்சியோடும் ஆரவாரத்தோடும் ஆட்டப்பாட்டத்தோடும் எல்லோருக்கும் நன்றி கூற விடுகிறேன். நன்றி. தீயன் தக்கு தீயன்